அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் திரும்ப கட்டுதலின் மாதமாகவும், அதே நேரத்தில் தேவனிடத்திலிருந்து பலன்களை பெறும் மாதமாகவும் இருக்க போகிறது. ரூத் 2:12 வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்க, கர்த்தர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை கொண்டு வருகிறார். அவள் தெரிந்து கொள்ளுகிறாள். தன் மாமியார் இடத்துல பார்த்து சொல்றாங்க, உன் ஜனம்தான் என் ஜனம், உன் தேவன் தான் என் தேவன். எல்லாத்தையும் இழந்துட்டா, அடுத்து ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. அண்ட் நகோமி மாமியார் கூட போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் அவள் தெரிந்து கொண்டாள், உன் தேவன் தான் என் தேவன் என்று. அது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. அப்ப நம்ம அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதனாலதான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க ரூத்துடைய வாழ்க்கையில போவாஸ் முதல் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, தேவனுக்காக நிற்கிறீங்களே, இந்த மாதத்திலே உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அப்ப இந்த மாதத்துல நம்ம செஞ்ச காரியத்துக்கு பலன் கொடுக்கிற தேவன் மட்டும் இல்ல, அவருடைய பிரசனத்தின் அடைக்கலத்தின் கீழ் வந்திருக்கிறோமே, அதனால நிறைவான பலன்களை கொடுக்க போகிறார். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவரிடத்தில் வருகிறவனுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதத்துல நிறைவான பலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ரிவார்ட்ஸ் வைத்திருக்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம எதிர்பார்த்திராத நல்ல நல்ல காரியங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டு சொல்றார், ரிவார்ட் இஸ் கம்மிங். ஆமென். அது பெரிய அளவிலே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் வரும். தேவன் ரூத்துடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினார். அவளுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது, நம்பிக்கை இல்லை. மாமியார் கூட போனோம், அவ்வளவுதான். மாமியாருடைய ஜனம் தான் நம்ம ஜனம், அவங்க தேவன் தான் நம்ம தேவன். இதுதான் அவளுடைய எண்ணமாக இருந்தது. தேவன் ரூத்துடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினார். இன்று நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். புதிய விதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் அழகாய் உங்க வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டுவார். நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருப்பீர்கள். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ப முடியாத நல்ல காரியங்கள் நடக்கும் மாதமாக இருக்க போகிறது. நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.